Hi friends, welcome to Arca Network. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பேப்பர் ஃபோல்டிங் இந்த டாபிக் பார்க்க போறோம். டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாபிக் உள்ள போவோம். ஓகே, முதல்ல டைட்டில்ல இருந்து வரும். டைட்டில்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்கு? ஒன்னு பேப்பர், ரெண்டாவது ஃபோல்டிங்னு இருக்கு. சரி, ஓகே, ஒன்னா பார்ப்போம். இப்ப பேப்பர்னு இருக்கு இல்லையா, இந்த பேப்பர் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா எழுதுறதுக்கு யூஸ் பண்ணும் இல்லையா, அந்த பேப்பரை குறிக்கல. இதுல யூஸ் பண்ண போற பேப்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஷீட், அதாவது ஒளி ஊடுருவக்கூடிய தாள். இன்னும் கரெக்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு பேப்பர், ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட். இதை தான் பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல சொல்ல போறாங்க. ஓகே, ஒன்னு. இப்ப இந்த டேப் எல்லாரும் பெரும்பாலும் பாத்திருப்பீங்க இல்லையா. இந்த டேப் நம்ம கடைக்கு போயிட்டு என்னன்னு கேட்போம், செல்லோ டேப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அது டோட்டலாவே அந்த டேர்ம் ராங். செல்லோ அப்படின்றது கம்பெனி பேர் தானே தவிர இந்த டேப்பை குறிக்கிறது கிடையாது. கரெக்டான டேர்ம் யூஸ் பண்ணி கேட்கணும்னா டிரான்ஸ்பரண்ட் டேப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கேட்கணும். ஓகேவா? கடைக்கு போயிட்டு டிரான்ஸ்பரண்ட் டேப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேளுங்க. எப்படியும் அவங்கள மேலையும் கீழையும் பார்ப்பான். அதுக்கப்புறம் செல்லோ டேப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து இந்த டேப்பை கொடுப்பான். சரிங்களா? நாம கரெக்டா இருந்தாலுமே இந்த உலகம் நம்மள தப்பா தான் பார்க்கும், வேற வழியே கிடையாது. இதுதான் உலக நீதி, நம்ம இப்படிதான் வாழ்ந்தாகணும். சரி, ஓகே. இப்ப டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னா ஒளி ஊடுருவக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இந்த டாபிக்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த மாதிரி ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு பேப்பர். சரிங்களா? நார்மல் பேப்பர் கிடையாது, ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு பேப்பர். ஓகே, ஒன்னு. ரெண்டாவது, ஃபோல்டிங் அப்படின்னா என்னன்னா மடிக்கிறதுன்னு அர்த்தம். மடிக்கிறது, மடக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ பேப்பரை மடிக்கணும் இல்லையா, இதுதான் பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேப்பர் அப்படின்றது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை குறிக்குது. ஃபோல்டிங் அப்படின்னா மடிக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகள் பாத்தீங்கன்னா இந்த டைட்டிலுக்கான இன்ட்ரோடக்ஷன் ஓவர். இன்னும் கிளியரா ஒரு எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்ப்போம். ஓகேவா? சிம்பிளா இந்த டாபிக் பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துப்பாங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல ஏதோ ஒரு இமேஜ், ஏதோ ஒரு படம் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி படம் இருக்கு. அந்த ஷீட்டை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி மடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு படம் இருக்கிற ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை மடிச்சோம்னா அந்த படம் எந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த டாபிக் ஃபுல்லாவே கான்செப்ட் இவ்வளவுதான். சரிங்களா? இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட், அதுல இருக்கிற ஒரு இமேஜ், நம்ம அதை மடிக்கும் பொழுது அந்த இமேஜ் எந்த மாதிரி தெரியும் அப்படின்றதான் இதுல யூஸ் பண்ண போற கான்செப்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டோட்டலா டாபிக் உள்ள போயிடுவோம். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா இது ஒரிஜினல் இமேஜ். சரிங்களா? இந்த ஒரிஜினல் இமேஜை டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல வரைஞ்சிட்டு அதை மடிக்கும் பொழுது எப்படி தெரியுன்றது தான் பாத்தீங்கன்னா கொஸ்டின். இந்த ஒரிஜினல் இமேஜ்ல ஒரு டாட்டர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டாட்டர் லைன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பேப்பரை மடிக்க போறாங்கன்னு அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் டாட்டர் லைன்ஸ் யூஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல பேப்பரை மடிக்க போறாங்கன்னு அர்த்தம். சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஷீட். சரிங்களா? இது என்ன பண்ண போறாங்கன்னா டாட்டர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை மடிச்சு இந்த பக்கம் வைக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்ப 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இருக்கு. இதை நம்ம மடிக்கும் பொழுது எந்த மாதிரி தெரியுன்றது கொஸ்டின். ஓகே. இப்ப ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அதுலயுமே டாட்டர் லைன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த பக்கத்துல இருந்த பேப்பரை மடிச்சுட்டாங்க இந்த பக்கம்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ டாட்டர் லைன்ஸ் இருந்தா அந்த இடத்துல இந்த பேப்பரை மடிச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. எல்லா இடத்துலயுமே டாட்டர் லைன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே. இப்போ இந்த இமேஜ் மடிச்சுட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி தெரியும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே. ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை யூஸ் பண்ணி தான் இந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு. சரி, ஓகே. நாமளும் அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் யூஸ் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா அதே இமேஜ் நான் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல கொடுத்த இமேஜை வரைஞ்சிருக்கேன். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டாட்டர் லைன்ஸ் இருக்க இடத்துல நம்ம மடிக்கணும். மடிச்சோம்னா இமேஜ் எப்படி தெரியுதோ அதுதான் பாத்தீங்கன்னா ஆன்சர். ஓகே. இப்ப இந்த டாட்டர் லைன்ஸ் இருக்க இடத்துல இந்த பேப்பர் நான் மடிக்கிறேன்னு வச்சுப்போம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி மடிச்ச பிறகு நம்மளுக்கு என்ன இமேஜ் தெரியுது? ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு வி ஷேப்ல ஒரு இமேஜ் தெரியுது. இந்த மாதிரி ஆப்ஷன்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில கொடுத்திருக்காங்க. சோ சி இஸ் த ஆன்சர். ஓகேவா? சோ இந்த டாபிக்கை பொறுத்தவரைக்கும் கான்செப்ட் எவ்வளவுதான். அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்கணும், அதுல இருக்கக்கூடிய இமேஜ், அந்த ஷீட்டை நம்ம மடிக்கும் பொழுது எப்படி இமேஜ் தெரியும் அப்படின்றது கொஸ்டின். ஓகே. கான்செப்ட் இப்போ ஓவர். இப்போ நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை யூஸ் பண்ணி எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண முடியாது இல்லையா. சோ டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இல்லாம எப்படி நம்ம ஆன்சர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பாத்தீங்கன்னா வாட்டர் இமேஜஸ், மிரர் இமேஜஸ் டாபிக் பார்த்தோம். சோ அந்த கான்செப்டா நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ அதுல போயிட்டு பாருங்க. சோ அந்த கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஷீட். ஓகேங்களா? இப்ப நம்ம இதை மடிக்க போறோம். ஓகே. மடிக்கக்கூடிய பக்கத்தை தவிர்த்து ஸ்டேபிளா இருக்கக்கூடிய, நிலையா இருக்கக்கூடிய பக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நிலையா அப்படியே இருக்க போகுது. சோ அதை நம்ம டைரக்டா அப்படியே வரைஞ்சுக்கணும், எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாம. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா மடிக்கக்கூடிய பக்கம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹாஃப் இல்லையா. இந்த செகண்ட் ஹாஃப் தான் மடிக்க போறோம். இந்த இடத்துல தான் நம்ம அந்த மிரர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த பக்கத்துல இருக்கு, இந்த பக்கம் வந்துன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிரர் இமேஜா கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? மிரர் இமேஜ்ல ஆக்சுவலா நம்ம என்ன பார்த்தோம்,
லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் ஆகும், ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைட் ஆகும், கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்களா? அப்போ இந்த பேப்பர் தான் நம்ம மடிக்க போறோம் இல்லையா? இந்த இடத்துல மிரர் இமேஜை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ரைட் சைடில் இருக்கு. ஸோ மிரர் இமேஜை கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பக்கம் மாறும்னா லெஃப்ட் சைடாக மாறும். ஸோ ரைட் சைடில் இப்படி இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி மாறும். சரிங்களா? இப்போ அந்த பக்கத்தை நம்ம அதே மாதிரி இந்த இமேஜில் வரைஞ்சிடணும். சரி, ஓகே. இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வரைஞ்சிட்டோம்னா இந்த மாதிரி எங்க இருக்குதோ அதுதான் பாத்தீங்கன்னா ஆன்சர். அது சி ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர் இமேஜ் கான்செப்டை நம்ம இதில் யூஸ் பண்ணணும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க மிரர் இமேஜை யூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? மிரர் இமேஜஸ் டாபிக்ல ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம நார்மலாவே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆன்சர் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த பேப்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல இருந்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு செகண்டா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இமேஜ் கொடுத்துருக்காங்க, 2 லைன்ஸ் வர மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு போன எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரியே. இதுல மிரர் இமேஜ் கான்செப்டை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடிஞ்சா தாராளமா பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்காக ஒரு சின்ன நம்ம பேப்பர் ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஓகே. பேப்பர் ட்ரிக்ல என்ன ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க இல்லையா? அந்த ரஃப் ஷீட்ல கொடுத்துருக்க இமேஜை தெளிவா வரைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி. சரிங்களா? ரஃப் ஷீட்ல கொடுத்துருக்க இமேஜை அதே மாதிரியே கிளியரா வரைஞ்சுக்கோங்க. ஓகே, நானுமே பாத்தீங்கன்னா பேப்பர்ல அதே மாதிரி கிளியரா வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே ரைட் சைட்ல இருக்கிறத லெஃப்ட் சைட்ல மடக்கின மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கிற இந்த இமேஜை வந்து ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு மடக்கணும். சரிங்களா? மாத்தி மடிச்சிடக்கூடாது, அதுவுமே ராங் ஆன்சரா வந்துடும். ஸோ ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு மடிக்கணும். ஸோ இருக்கிற இமேஜ் வரைஞ்சாச்சு, இதை நம்ம ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி மடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி மடிக்கும் பொழுது நம்மளுக்கு இதுல பேப்பர்ல ஆன்சர் தெரியும். சரிங்களா? கொஞ்சம் டியூப் லைட் வெளிச்சத்துல கொஞ்சம் வச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்க மாதிரி டிஸ்பிளே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி டிஸ்பிளே வெளிச்சத்துல கொஞ்சம் வச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியும். இதுல என்ன மாதிரி ஷேப் தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் மாதிரி ஒரு ஷேப் தெரியுது இல்லையா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம்னா ஆப்ஷன் டில இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ் ஷேப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கு. சோ இதுதான் ஆன்சர். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற இமேஜை கிளியரா வரைஞ்சுக்கணும். பேப்பர்ல வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும்னா அந்த டாட்டர் லைன்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி சென்டர்ல மடிக்கணும். சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல டாட்டர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர்ல தான் மடிக்கணும். ஓகே, அதையுமே பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல எல்லாத்தையும் ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நாமளுமே பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி இமேஜை மடிச்சிட்டு ஒரு டியூப் லைட் வெளிச்சத்திலயோ அல்லது உங்க முன்னாடி இருக்க டிஸ்பிளே சிஸ்டம் டிஸ்பிளேலயோ வெளிச்சத்திலயோ வச்சு பாத்தீங்கன்னா இமேஜ் ரொம்பவே கிளியரா தெரியும். நார்மலான பேப்பர் தான். சரிங்களா? ஏன்னா நம்ம கிட்ட நார்மலான பேப்பர் தான் இருக்கும். டிரான்ஸ்பரன்ட் ஷீட்லாம் எக்ஸாம்பிள்ல கிடையாது. அதனால இருக்கிற பேப்பர் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. அதே மாதிரி பேப்பர் இந்த மாதிரி சின்ன பிட்டா கிழிச்சிடாதீங்க, அப்புறம் வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ இருக்கிற பேப்பரை அதே மாதிரியே மடிக்க கத்துக்கோங்க. ஓகேங்களா? பேப்பரை கிழிக்க கூடாது, அதே மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதே மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம்பிள எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஹீரோ மார்க்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பேப்பர் கான்செப்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நார்மலாவே உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இப்படி இருக்க இமேஜ் லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு நம்ம மடிக்க போறோம். சரிங்களா? இந்த மாதிரி மடிச்சோம்னா இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த மிரர் இமேஜ் கான்செப்ட் யூஸ் பண்றவங்க தாராளமா யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளால முடியாது அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம பேப்பர் கான்செப்ட்டுக்கு போகணும். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம நார்மலாவே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா பேப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட் ஆச்சு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தேவைப்படும். பேப்பர் இல்லாம நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது, ஒரு 10 செகண்ட் நம்மளால மிச்சப்படுத்தலாம் இல்லைங்களா? அதனால நார்மலாவே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம பேப்பர்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பேப்பர்ல பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய அந்த இமேஜை நான் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி அதில் இருக்க மாதிரியே வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா எந்த சைட்ல இருந்து எந்த சைடு மடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு மடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நாமளும் அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு மடிப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி மடிச்சாச்சு. ஸோ இது கொஞ்சம் டியூப் லைட் வெளிச்சத்துலயும் உங்க சிஸ்டம் முன்னாடி இருக்க வெளிச்சத்துலயும் வச்சு பார்த்தீங்கன்னா இதுல என்ன இமேஜ் தெரியுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இதுல தெரியற மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேங்களா? ஏ ஆப்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணுவோமா? ஓகே, கிளியரா பார்த்தோம் அப்படின்னா எஸ், வெரி குட், ஏ ஆப்ஷன்ல கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. அப்போ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். இதே மாதிரியே சி ஆப்ஷன்லயும் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்ல வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஏரோ பார்த்தீங்கன்னா டாப் சைட்ல மேல போற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனா ஆப்ஷன்ல கீழே வர மாதிரி இருக்கு. அதனால சி ஆப்ஷன் தப்பு, ஏரோ மார்க்ல வித்தியாசம் தெரியுது. சரிங்களா? பி ஆப்ஷன் டோட்டலாவே தப்பு, இது வேற மாதிரி வித்தியாசமா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷனுமே டோட்டலா தப்பு. நம்மளுக்கு என்ன மாதிரி இமேஜ் கிடைச்சிருக்கணும், இந்த மாதிரி ஒரு வி ஷேப்ல வந்திருக்கணும். ஆனா அங்க என்ன கொடுத்துருக்காங்க, வி ஷேப் கொஞ்சம் மாத்தி வர மாதிரி கொடுத்துட்டாங்க. சோ டியுமே கிடையாது, ஏ இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர்ல
இந்த மாதிரி வர மாதிரி மடிச்சுக்கணும். இதுவே பார்த்தீங்கன்னா எந்த சைடு மடிக்க சொல்றாங்களோ அந்த சைடு தான் மடிக்கணும். மாற்றி மடிச்சிட்டா அதுவுமே ராங் ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மடிச்சோம்னா எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாமே லெஃப்ட் இல்லை ரைட்டில் மடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து மடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம பழைய ஞாபகத்தில் அதே மாதிரியே ஆன்சரை பண்ணிட்டு வந்துடக்கூடாது. சரி, ஓகே. இப்போ இதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேப்பர் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். மிரர் இமேஜ் கான்செப்டை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறோம். கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் தாராளமாக. ஓகே, இப்போ இதே மாதிரியே நம்ம பேப்பரில் அந்த எஸ் ஷேப்பில் நம்ம வரைஞ்சாச்சு. ஓகே, இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மடிக்க சொல்லியிருக்காங்க. மடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேல் வாட்டமாக மடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நாமளும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த இமேஜை கீழே இருந்து மேல் வாட்டமாக மடிப்போம். ஓகே, இந்த மாதிரி மடித்தோம்னா எந்த ஷேப்பில் ஆன்சர் தெரியுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? கொஞ்சம் இந்த லைட் வெளிச்சத்தில் வச்சு பார்ப்போம். என்ன ஷேப்பில் கிடைக்குது? ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் தான் தெரியுது. ஓகேங்களா? அப்போ சர்க்கிள் ஷேப்பில் எங்கே ஆன்சர் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? இந்த மாதிரி மாற்றி மாற்றி எதாவது கொடுப்பாங்க. இந்த மாதிரி எதுவும் டிக் பண்ணி விட்டு வந்துடாதீங்க. ஸோ அதே மாதிரி டைமில் எந்த சைடில் மடிக்க சொல்கிறாங்க அப்படின்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் லெஃப்ட் ரைட்டு தான் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து மடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மடித்து பார்க்கும்பொழுது ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஆன்சர் தெரியும். சரிங்களா? ஓகே, அப்போ அது ஆப்ஷன் டியில் இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேல இருந்து கீழ்வாட்டமா மடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மிரர் இமேஜ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம பேப்பர் ட்ரிக் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? அதில் கொடுத்த மாதிரியே நம்ம இந்த எம் ஷேப்பை வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? டாப் டு பாட்டம். சரிங்களா? மேல இருந்து கீழ் வாட்டமா மடிக்க சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் மடிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வி ஷேப் வர இடத்துல நாம மடிச்சு பார்ப்போம். எந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? சரி, ஓகே. இந்த மாதிரி மடிச்சோம்னா ஷேப்ல எந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குதுன்னா ஜஸ்ட் ஒரு ஏ மாதிரி. சரிங்களா? ஒரு முக்கோண வடிவத்தில் ஒன்று கிடைக்குது. அதே மாதிரி சைடில் 2 லைன்ஸ் வருது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஷேப்ல எங்க ஆன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஏல இருக்கு அப்படின்னு பார்ப்போமா? எஸ், எக்ஸாக்ட்லி ஏல தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்கு. ஸோ டைரக்டா ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ மற்ற ஆப்ஷனும் செக் பண்ணி பார்த்துருவோம். இதுக்கும் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாவே வேரி ஆகுது. இதில் ஏதோ எக்ஸ் மாதிரி ஷேப் கிரியேட் ஆகுது. ஸோ இதுல அந்த மாதிரி ஷேப்பே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி டைரக்டா இதுல எம் ஷேப்லேயே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சில. அந்த மாதிரி ஷேப்பே கிடையாது. நம்ம கிட்ட எம் ஷேப் கிடையாது. ஓகே, இப்போ அடுத்தது ஆப்ஷன் டில வந்து என் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஷேப்பும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏல கொடுத்த மாதிரி இந்த மாதிரி ஒரு முக்கோணம் மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான் போன கொஸ்டினுக்கும் இதுக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன கொஸ்டின்லாம் லெஃப்ட் ரைட்ல மடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா டாப் அண்ட் பாட்டம்ல மடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்னர்ஸ்ல மடிக்கிற மாதிரி இந்த டாட்டர் லைன்ஸை கார்னர்ஸ் ஜாயின் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை கார்னர்ஸ்ல மடிச்சு தான் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ மிரர் இமேஜ் கான்செப்டை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. முடியாதவங்க அந்த பேப்பர் ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே இமேஜை நம்ம பேப்பர்ல அதே மாதிரி கரெக்டா டிரா பண்ணிப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி வரைஞ்சாச்சு. இதுல வரைஞ்ச இமேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா பென் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சது. ஏன்னா எக்ஸாம்பிள்ல பென்னு தான் கொடுப்பாங்க, அதனால பென் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சது. அப்படி யூஸ் பண்ணியுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இமேஜ் வந்து கிளியரா விசிபிள் ஆகுது. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கக்கூடிய பேப்பர் தான் பாத்தீங்கன்னா எக்ஸாம்லயும் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்மளுக்கு ஃபேவரா வர மாதிரி ரொம்ப தின்னா இருக்க பேப்பரும் கொடுப்பாங்க. ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சிடும். இது கூட கொஞ்சம் திக்னஸா இருக்கு. ஓகேங்களா? எக்ஸாம்ல ரொம்பவே தின்னா இருக்க பேப்பர் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா எந்த ஒரு ரீசனுக்காகவும் பேப்பரை கிழிச்சிடாதீங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப இருக்கிற இமேஜ் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த பார்ட்டை மடிக்கணும். ஆப்ஷன் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்ட் தான் மடிக்க சொல்லிருக்காங்க. இந்த செகண்ட் பார்ட்டை நம்ம மேலே வர மாதிரி மடிச்சுப்போம். என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? இந்த மாதிரி மடிச்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரி இமேஜ் நம்மளுக்கு விசிபிள் ஆகுது? ஏதோ ஒரு இலை மாதிரி லீஃப் மாதிரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வி ஷேப் கிடைச்சிருக்கு உள்ளார. சரிங்களா? அது கொஞ்சம் நோட் பண்ணோம். ஏன்னா எல்லாத்துலயுமே அது மட்டும் தான் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர்ல பாத்தீங்கன்னா வி ஷேப்ல வர மாதிரி பார்க்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல லைன்ஸ் மாத்தி கொடுத்துருக்காங்க, ஹரிசாண்டலா வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆப்ஷன் போவோம். பி ஆப்ஷன்ல மேட்ச் ஆகுதா? எஸ், எக்ஸாக்ட்லி பி ஆப்ஷன் தான் பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். பி ஆப்ஷன்ல இந்த வி ஷேப் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. ஓகே, அப்போ இதான் ஆன்சர். மற்றதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் வெர்டிகலா வர மாதிரி லைன்ஸ் கொடுத்துட்டாங்க, செங்குத்தா வர மாதிரி. அப்போ அது தப்பு. டி ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வி மாதிரி கொடுக்காம
ஏ ஷேப்பில் வர மாதிரி கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதனால இதுவுமே தப்பு. ஸோ வி ஷேப் கிரியேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் தான். ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிப்போம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் ஆன்சரும் கொடுத்துருக்கேன் சரிங்களா. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் கான்செப்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு. அது முடியல அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் பேப்பர் கான்செப்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.